ஈரோடு மாவட்டத்தில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான் மைக்கேல், ஈரோடு மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழைநீர் வீடுகளில் புகுந்திருக்கு? தற்போதைய நிலை என்பது என்ன அங்கு? திவ்யா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவு முதல் அதிகாலை வரையாக கனமழை நீடித்தது. இதன் காரணமாக ஈரோட்டில் பல பகுதிகளிலுமே வெள்ளம் அதிகரித்துள்ளது. அதாவது பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை என்ற இரண்டு ஓடைகளிலுமே வெள்ளம் அதிகமாக செல்வதால் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள்ல கிட்டத்தட்ட சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதாவது பாரதி நகர், சூளை மற்றும் அகரகாரம், மல்லி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளிலுமே வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஈரோட்டில் இருந்து சென்னிமலை செல்லக்கூடிய இடத்தில் ரங்கம்பாளையம் பகுதியில் சாலையில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அந்த இடத்தில் போக்குவரத்து முழுவதுமாக இருக்கிறது. சுற்றுப்பாதையில் செல்வதற்கு வகையில் தரைப்பாலத்தை கடந்துமே தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது சம்பவ இடத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. மேலும் அகரகாரம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பொதுமக்கள் அகரகாரம் பகுதியில் சாலை மறியலிலும் ஈடுபட்டாங்க. திவ்யா, ஜான், வெள்ள நீர் புகுந்த வீடுகள்ல தங்கியிருந்த மக்கள் வேற எங்கேயாவது தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன நிவாரண பணிகள் நடைபெற்று வருது? அதாவது பத்மபிரியா, வீடுகள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதிலுமே பொதுமக்களுக்கு பெரிய அளவுல உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியும். அதாவது வெள்ள நீர் சூழ்ந்துள்ள வீடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று தீயணைப்பு துறையினர் இரவு முதல் அதிகாலை வரையுமே ரோந்து பணியை மேற்கொண்டு பார்த்தாங்க. அப்போது வெள்ளம் அதிகமாக சூழ்ந்த வீடுகள்ல இருந்தவங்களை மீட்டு வேறு இடத்துல தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள்ல அவங்க மேற்கொண்டாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரியா, ஜான் மைக்கேல், குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழையின் காரணமா தற்போது அந்த இடத்துல வீடுகளுக்குள்ள மழைநீர் வந்திருக்கு. இது இந்த ஆண்டு தான் இப்படி இருக்கா, இல்லது தொடர்ந்து இதற்கு முன்பே இந்த மாதிரியான மழைநீர் புகும் சூழல் அந்த இடத்துல இருக்கா? நிச்சயமா திவ்யா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இது போன்ற ஒரு மழை அதிகமாக இருந்த சமயத்துல இது போன்ற வீடுகள்ல அதிக அளவு வெள்ளம் சூழ்ந்தது. ஆனா இது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருப்பதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலுமே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாதனால இது போன்ற மழை காலங்கள்ல விபத்துகள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பொதுமக்கள் சொல்றாங்க. மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆண்டு அதிக அளவில் தான் இந்த போன்ற வெள்ளம் சூழல் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதிகளில் வெள்ள நீரை அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வடிகால் வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல ஒன்னா இருக்கு. திவ்யா.